போலதான் பிரியமானவர்களே, இதுபோல தன்னை பிரியரே, அங்கே லீலி புஷ்பத்தை பறித்ததாக நம்ம பார்க்கிறோம். லீலி புஷ்பங்களே கர்த்தாவு பறிச்செடுக்கிறதாக லீலி புஷ்பத்தை குறித்து உன்னத பாட்டு 2:2 படிக்கும் பொழுது, லீலி புஷ்பத்தை குறித்து உத்தமகீதம் 2 வாய்க்கும்போது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வத்தின் முட்களுக்குள்ளே அந்த லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அதுபோலதான் குமாரத்திக்குள்ளே காணப்படுகிறாள் என்று சொல்லி நாம் படித்தோம். லீலி புஷ்பம் தாழ்வரையில் தாமரையில் காணப்படுന്ന முள்ளுகளுக்கு இடையே காணப்படுന്ന தாமரை போல എൻ്റെ പ്രിയ உள்ளதாயிற்று தெய்வம் പറയുന്നു. இந்த முள்ளுகள் பிரியமானே, அதாவது இந்த லீலி புஷ்பத்தை குத்துகிற வேளையிலே வாசனை உண்டாகும். ഈ താമര പുഷ്പത്തെ ഈ മുള്ളുകൾ കുത്തുന്ന സമയത്ത് അതിൽ നിന്ന് സൗരഭ്യം വരുന്നതായിട്ട് നമ്മൾ കാണുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இது போலதான் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததான இந்த சகோதரியும் கூட ஒரு வாசனை உள்ளதான ஒரு ஜீவியத்தை அவர்கள் இந்த பூமியிலே செய்தார்கள். ഇതുപോലെ തന്നെ പ്രിയപ്പെട്ടതായ ഈ സഹോദരിയും തൻ്റെ ജീവിതത്തിൽ சௌரபியம் உள்ளவராய் காணப்பட்டதாயிட்டு இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ഈ ലോകത്തിൽ കോടിക്കണക്കാன ജനങ്ങൾ ഉണ്ട്. ஏதோ புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ഇന്ന് പുസിക്കുക കുടിക്കുക നാളെ ചാകുക എന്ന ஆனால் இந்த சகோதரியுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ഈ സഹോദരിയുടെ ജീവിതത്തെ കുറിച്ച് നാം നോക്കുമ്പോൾ இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய ஜீவியமே மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு லைஃபாய் காணப்பட்டது. ഈ സഹോദരിയുടെ ജീവിതം ഒരു വ്യത്യസ്തമായ ജീവിതമായി ഇരിക്കുന്നതായിട്ട് ஏற்கனவே நீங்கள் சாட்சியில இப்பொழுது கேட்டீர்கள். ഒരുപാട് സാക്ഷികൾ കൂടി നമ്മൾ കേൾപ്പാനിടയായി. அதே போல இந்த சகோதரியும் கூட நாகர்கோயிலில் பொன்னப்ப நாடார் காலனி என்றதான இடத்தில் சபை காணப்பட்டது. அவர்கள் நாகர்கோயிலில் அங்கே வேலை செய்கிறதான வேலையிலே பெரியமானவர்களே அங்கே சபைக்கு வருவார். ഈ പ്രിയപ്പെട്ട സഹോദരി പൊന്നപ്പ നഗർ എന്ന നാഗർകോയിൽ ലോക്കലിൽ അവർ അവിടെ ജോലിയിലായിരുന്നപ്പോൾ അവിടെ ആരാധനയ്ക്ക് കൂടുവായിരുന്നു. ദൈവത്തിന് நானும் மாசத்துல ஒரு முறை நான் அங்கே விசிட்டிங் போவது வழக்கம். മാസത്തിൽ ഒരിക്കൽ അവിടെ വിസിറ്റിംഗ് പോകുന്നത് എനിക്ക് പതിവായിരുന്നു. அப்பொழுதுதான் இந்த குடும்பத்தை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். അപ്പോഴാണ് ഈ പ്രിയപ്പെട്ട കുടുംബത്തെ കുറിച്ച് നന്നായി അറിയുവാനിടയായത്. பிறகாக நான் மாறி போய்விட்டேன். അതിനുശേഷം ഞാൻ മാറ്റമായി. அவர்களும் தேனிக்கு போய்விட்டார்கள். അവർ തേനിയിലേക്ക് കടന്നുപോയി. அவங்க பிரதருக்கு அங்கே வேலை கிடைத்தது. സഹോദരൻ അവിടെ ജോലി കിട്ടിയത് കൊണ്ട് அங்கேயும் கூட இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டினார்கள். അവിടെ സ്വന്തം സ്ഥലം മേടിച്ച് ഒരു വീട് വെച്ചു. நான் வருஷத்துல ஒரு முறை கன்வென்ஷன் நடைபெறும், அப்போ கன்வென்ஷன் போவோம், இந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். അവിടെ വർഷത്തിൽ സെൻട്രൽ കൺവെൻഷനിലേക്ക് കടന്നു പോകുമ്പോൾ അവർ ഭവനത്തിലേക്ക് സന്ദർശിക്കാറുണ്ട്. ദൈവത്തിന് സ്തോത്രം. இவர்கள் எங்கே போனாலும் நல்ல ஒரு சாட்சியின் ஜீவியத்தை செய்தார். ഇവർ എവിടെ പോയാലും അവർ സാക്ഷിയുള്ള ഒരു ജീവിതം നയിപ്പാനിടയായി. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் படிக்கும் பொழுது, അപ്പോസ്തല പ്രവർത്തികൾ 1 അധ്യായം 8 വാക്യത്തിൽ 4 இடத்திலே சாட்சியுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. അവിടെ നാം 4 സ്ഥലത്ത് സാക്ഷിയുള്ളവരായി കാണപ്പെടേണ്ടുമെന്ന് രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அங்கே எருசலேமிலே சாட்சியாய் காணப்பட வேண்டும். അവിടെ യെരൂശലേമിൽ സാക്ഷികളായി തീരണമെന്ന്. எருசலேம் என்று சொல்லும் பொழுது சபையை காட்டுகிறது. യെരൂശലേം എന്ന് പറഞ്ഞാൽ സഭ ജീവിതത്തെ കാണിക്കുന്നു. இந்த சகோதரி சபையில நல்ல எல்லாராலும் ஒரு நல்ல சாட்சியை பெற்றுக்கொண்டார்கள். ഈ പ്രിയപ്പെട്ട സഹോദരി സഭയിൽ എല്ലാവർക്കും സാക്ഷി നിറഞ്ഞ ഒരു ജീവിതമായി ஊழியர்கள் மூலமாக நல்ல சாட்சியை பெற்றுக்கொண்டார்கள். ശുശ്രൂഷക്കാരുടെ ഇടയിലും നല്ല സാക്ഷി വഹിക്കാനായി. ஊழியக்காரங்க அந்த வீட்டுக்கு போனா ஏதாவது கொடுக்காமல் அவர்கள் அனுப்பவே மாட்டார்கள். ശുശ്രൂഷക്കാർ വീട് സന്ദർശിക്കുമ്പോൾ അവർക്ക് എന്തെങ്കിലും കൊടുത്തേ വിടാം. பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஒரு கலசம் தண்ணீர் ஊழியக்காரனுக்கு கொடுத்தால் அவன் பிரதிபலனை அடையாமல் போக மாட்டான். ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, ഒരു ഗ്ലാസ് വെള്ളം ശുശ്രൂഷക്കാർക്ക് കൊടുക്കുമ്പോൾ അതിന്റെ പ്രതിഫലം അവർ കാണുമെന്നാണ്. கர்த்தருக்கு சொல்லுங்கள். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. அப்போ சமாரியாவிலே அவர்கள் சாட்சியுடையவர்களாய் സമരയിൽ സാക്ഷികളായി തീരണം. அது வீட்டிலே சாட்சி, അത് ഭവനത്തിലുള്ളതായ സാക്ഷി, குடும்பத்தாருடைய சாட்சி, കുടുംബാംഗങ്ങളുടെ ഇടയിലെ സാക്ഷി. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. யூதேயாவிலே சாட்சி, യൂദയായിൽ സാക്ഷി. வெளியில இவங்க போகிற இடத்துல எல்லாம் சாட்சியா ஜீவித்தாங்க. ഇങ്ങനെ ഇവർ പോകുന്ന സ്ഥലത്തെല്ലാം സാക്ഷികളായി തീരുവാനിടയായി. தக்கலை பக்கத்துல கூட ஒரு காலேஜ் இருந்தது, அங்கேயும் கூட வேலை செய்தார்கள்.
തക്കളി എന്ന സ്ഥലത്തുള്ളതായ അടുത്ത ഒരു കോളേജ് ഉണ്ടായിരുന്നു. അവിടെ ഒരു ജോലിയിലായിരുന്നു. இவங்க போனதான எல்லா காலேஜிலையும் கூட அவங்க ஒர்க் பண்றதான வேலையில எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்று ഇവിടെ എവിടെയെല്ലാം കോളേജുകളിൽ ജോലി ചെയ്തിട്ടുണ്ട് അവിടെയെല്ലാം നല്ല സാക്ഷി വഹിച്ചിട്ടുണ്ട്. ദൈവത്തിന് സ്തോത്രം. அதுவுமல்லாமல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 நீங்கள் படிக்கும் பொழுது அது മാത്രമല്ലാതെ 2 കൊരിന്ത്യർ 2ആം അധ്യായം 14ആം വാക്യം വായിക്കുമ്പോൾ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்புகிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அங்கேயும் கூட பாருங்கள், பரிசுத்த பவுல் சில வாசனைகளை குறித்து அவர் அங்கே சொல்றார். ഇവിടെ വിശുദ്ധനായ പൗലോസ് ചില സൗരഭ്യത്തെ കുറിച്ച് அவனை அறிகிறதான அறிவின் வாசனை, அவனை அறிയുന്നതായ പരിജ്ഞാനത്തിന്റെ பிரியமானவர்களே, இந்த சகோதரியை பொறுத்த வரைக்கும் ഈ സഹോദരിയെ സംബന്ധിച്ച് தேவனை அறிகிறதான அறிவில இந்த சகோதரி அதிகமாக வளர்ந்தார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ദൈവത്തെ കുറിച്ചുള്ളതായ പരിജ്ഞാനത്തെ അറിയുന്ന പരിജ്ഞാനത്തിൽ വളർന്നു എന്ന് നമുക്ക് പറയാം. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் ഏക സത്യദൈവമായി നിന്നെയും நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். നീ അയച്ചവനായ യേശു ക്രിസ്തുവിനെ അറിയുന്നതാണ് നിത്യജീവൻ. இந்த உலகத்துல பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் எந்த படிப்பு வேண்டுமானாலும் அவன் படிக்கலாம். ഈ ലോകത്തിൽ ഒരു വ്യക്തി ഏത് വിദ്യാഭ്യാസം വേണമെങ്കിലും പ്രാപിക്കാം. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு அறிவு அந்த மனுஷனுக்கு இல்லைன்னு சொன்னா வேத வசனம் சொல்லுகிறது. 49ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் படிக்கிறோம், கனம் பொருந்தினவனாய் இருந்தும் தேவனை குறித்து அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாயிருக்க என்று சொல்லப்படுகிறது. പക്ഷേ ഒരു വ്യക്തി ഏത് വിദ്യാഭ്യാസം ഉണ്ടെങ്കിലും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ചുള്ളതായ പരിജ്ഞാനം ഇല്ലാത്തവനായിരുന്നെങ്കിൽ ദൈവത്തിന്റെ വചനം 49ആം സങ്കീർത്തനത്തിന്റെ അവസാനം പറയുന്നു, മാനത്തോടിരിക്കുന്ന മനുഷ്യൻ വിവേകഹീനനായാൽ നശിച്ചു പോകുന്ന മൃഗങ്ങൾക്ക് തുല്യനത്രേ. ஆகையால் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால், ആകെ നിത്യജീവൻ പ്രാപിക്കേണ്ടതിന് கோடி ஆண்டுகள் தேவனோடு நித்தியமாய் வாழ வேண்டும் என்றால், கோடி யுகாயுகங்கள் ദൈവമായിട്ട് ജീവിക്കണമെങ്കിൽ தேவனை குறித்ததான ஒரு அறிவிலே வளர வேண்டும். ദൈവത്തെ കുറിച്ചുള്ളതായ പരിജ്ഞാനത്തിൽ വളരണം. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. இந்த சகோதரத்தில் நீங்கள் பழகினால் இயேசுடைய அந்த திவ்ய சுபாவத்தை நீங்கள் காணலாம். നിങ്ങൾ ഈ സഹോദരിയുമായിട്ട് പരിചയപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ ക്രിസ്തുവിന്റെ സ്വഭാവം നിങ്ങൾക്ക് കാണാൻ കഴിയും. இயேசு எப்படி அவர் சாந்தமுடையவராய் இருந்தார், യേശുവിന് സൗമ്യതയുള്ളവനായിരുന്നു, அதுபோலதான் சாந்த குணமுடைய ஒரு சகோதரியாய் காணப்பட்டார். അതുപോലെ തന്നെ ഈ സഹോദരി സൗമ്യതയുള്ള സഹോദരിയായിരുന്നു. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறபடி, ഫിലിപ്പിയർക്ക് എഴുതിയ ലേഖനം 4:6 വായിക്കുന്നത് പോലെ, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தாவில் சந்தோஷிப்பின் சந்தோஷிப்பின். இந்த சகோதரி நீங்கள் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷம், அந்த முகத்துல ஒரு வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். ഈ സഹോദരിയെ കാണുമ്പോൾ എപ്പോഴും സന്തോഷിക്കുന്നവളായി മാത്രമല്ല മുഖത്ത് എപ്പോഴും ഒരു പ്രകാശം ഉണ്ടായിരുന്നു. யார் அந்த வீட்டுக்கு போனாலும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வரவேற்பார்கள். അവിടെ ഭവനത്തിൽ കടന്നു ചെല്ലുന്ന ഏവരെയും അവർ സ്നേഹത്തോട് സ്നേഹത്തോട് ക്ഷണിക്കും. உலக பிரகாரமாக அவர்கள் ஒரு வேலை பார்த்தாலும், ലോകത്തിൽ ജോലി ചെയ്തെങ്കിലും அதிகமாக இயேசுவோட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டது. അധികമായി യേശുവിനോട് അടുത്ത ഒരു ജീവിതം ചെയ്യുന്നവരായിരുന്നു. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ஒரே ஒரு வாஞ்சை என்ன, അവിടെ ഏക വാഞ്ച എന്താ? இயேசுவோடு கோடி ஆண்டுகள் நித்தியமாய் வாழ வேண்டும். യേശുവുമായിട്ട് യുഗായുഗങ്ങൾ ജീവിക്കണം. அவங்களுடைய வாஞ்சை நிறைவேற்றி விட்டது. അവരുടെ വാഞ്ച കർത്താവ് നിറവേറ്റി തന്നു. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. 80-90 വയസ്സ് இருந்து പൂർണ്ണപ്പെടുന്നുണ്ടില്ല. 80-90 സംവത്സരങ്ങൾ ജീവിച്ച് തന്നെ പൂർണ്ണമാകണമെന്നല്ല. பாருங்கள், ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்றால், ഒരു ഡോക്ടർ ആകണമെങ്കിൽ அவர்கள் இரவு பகலும் படிக்கிறார்கள். അതിനുവേണ്ടി അവർ എത്രയോ പഠനങ്ങൾ പഠിക്കുന്നു. மார்த்தாண்டத்தில் கூட ஒரு டாக்டர் குடும்பம் காணப்பட்டது. മാർത്താണ്ഡത്തിൽ ഒരു ഡോക്ടർ കുടുംബം ഉണ്ടായിരുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. ஒரு பையன் காணப்பட்டிருந்தான். അവരുടെ മകൻ ഉണ്ടായിരുന്നു. அப்ப அவனுக்கும் டாக்டர் ஆகணும்னு வாஞ்ச. അവനും ഡോക്ടർ ആകണമെന്ന് വാഞ്ചിച്ചു. இந்த பைபிளை காட்டிலும் பெரிய புக்ஸ் வச்சு அந்த பையன் வைத்துக் ഈ கொண்டிருந்தான். വേദ പുസ്തകത്തിനെ
காலம் வண்ணம் கூடிய வல்பமுள்ள புஸ்தகம் நான் அப்ப படிச்சுட்டு நான் இருந்தேன். கேட்டேன், தம்பி இவ்வளவு பெரிய புக் இருக்கு எப்படி படிச்சிருவியா அப்படின்னு. ഞാൻ ചോദിച്ചു കുഞ്ഞെ നീ ഇത്രയും വലിയ ബുക്കാണല്ലോ എങ്ങനെ വായിച്ചു തീർക്കുമോ എന്ന് ചോദിച്ചു. பாஸ்டர் நான் இரவெல்லாம் சரியா தூங்காம நான் இதெல்லாம் படிச்சு முடிச்சு. പാസ്റ്റർ രാത്രി മുഴുവനും ഉറങ്ങാതെ തന്നെ ഇത് വായിച്ചു തീർക്കും. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. பிரியமானவர்களே, அவனுக்கு என்ன, நான் ஒரு டாக்டர் ஆக வேண்டும். പ്രിയരെ, അവനെ കുറിച്ച് സംബന്ധിച്ച് എനിക്ക് ഒരു ഡോക്ടറായി തീരണം എന്നുള്ളതാണ്. தகப்பனை போல ஒரு டாக்டர் ஆக வேண்டும். എന്റെ പിതാവിനെ പോലെ ഞാൻ ഒരു ഡോക്ടറായി തീരണം. அதே போல இன்றைக்கு அவன் ஒரு டாக்டராய் காணப்படுகிறான். അതുപോലെ തന്നെ ഇന്ന് അവൻ ഒരു ഡോക്ടറായി ഇരിക്കുന്നു. ஒரு என்ஜினியர் ஆக வேண்டும் என்றார். ഒരു എഞ്ചിനീയർ ആകണമെങ്കിൽ அதற்கென்றே அவன் படிக்கிறான். അതിനായി അവൻ പഠിക്കുന്നു. ஒரு நாள் அவன் என்ஜினியராய் விடுகிறான். ഒരു ദിവസം എഞ്ചിനീയറായി പുറത്തു இந்த വരുന്നു. சகோதரிக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பிரியமானவர்களே அவ்வளவு விருப்பம் கிடையாது. ഈ സഹോദരിയെ സംബന്ധിച്ച് ഈ ഭൂമിക്കുള്ളതായ വാഞ്ച ആഗ്രഹം ഇല്ലായിരുന്നു. நம்ம தனியே ஜெபிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். അവർ തനിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നതായിട്ട് இவங்க சொன்னதான இந்த வார்த்தையில நீங்க பாருங்க, അവർ സാക്ഷിയിൽ പറഞ്ഞതായ വാക്കുകൾ കേൾക്കണം. ஒரு பகுதியில அவங்க வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணாலும் ഒരു ഭാഗം അവർ കോളേജിൽ അവർ ലെക്ചററായി ഇരുന്നെങ്കിലും தனியே ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் இருந்தது. ആ വ്യക്തിത്വമായി അവർ പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു അനുഭവം അവർക്കുണ്ടായിരുന്നു. இயேசுவோடு கூட ஒரு பெரிய தொடர்பு காணப்பட்டிருந்தது. യേശുവോട് ഒരു വ്യക്തിത്വപരമായ ബന്ധമുണ്ടായിരുന്നു. தேவனுக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന് മഹത്വം. ஆத்மா எங்கே இருந்து வந்ததோ அந்த ஆத்மா அதே இடத்திற்கு போய்விட்டது. ആത്മാവ് എവിടെ നിന്ന് വന്നോ അവിടെ തന്നെ പോയി ചേർന്നിരിക്കുന്നു. இவர்கள் நேர்மையாய் நடந்தார்கள். ഇവർ നേരായി നടന്നവർ. ஏசாயா 57 அதிகாரம் 1-2 படிப்போம். 57 അധ്യായം ആദ്യത്തെ 2 വാക്യങ്ങൾ വായിക്കാം. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். അനർത്ഥത്തിന് മുമ്പേ നീതിമാൻ അവൻ എടുത്തുകൊള്ളപ്പെടുന്നു. இனி வரக்கூடியதான காலம் கொடிய காலம். ഇനി വരുന്ന കാലം നാൾകളൊക്കെയും காலம் അത് വളരെ ദുഷ്കാലമാകുകയാണ്. അന്തിക്രിസ്തു சீக்கிரமாய் வரப்போகிறார். എതിർ ക്രിസ്തു വേഗത്തിൽ വരുന്നു. അതുമല്ലാமல் മാത്രമല്ല இந்த முழு உலகம் அழிக்கும்படியாக ഈ മുഴു ലോകത്തെയും ഭരിക്കേണ്ടത് ஒவ்வொரு நாடும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ഓരോ രാജ്യങ്ങളും യുദ്ധത്തിനായി ഒരുങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ജനത്തിന് എതിരായി ജനം എഴുന്നേൽക്കുന്നു. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. രാജ്യങ്ങൾക്ക് എതിരായി രാജ്യങ്ങൾ ഒരുങ്ങുന്നു. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாய் கொண்டிருக்கிறது. ക്ഷാമങ്ങളും ഭൂമികുലുക്കങ്ങളും പല സ്ഥലങ്ങളിൽ നമ്മൾ കേൾക്കാറുണ്ട്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. மூன்றாம் உலக யுத்தம் நடந்திருக்க வேண்டும். മൂന്നാമത്തെ ലോകമഹായുദ്ധം നടന്നിരിക്കേണ്ടതായിരുന്നു. இப்பொழுது கொஞ்சம் அமைதல் உண்டாயிருக்கிறது. ഇപ്പോൾ ചെറിയ ഒരു സ്വസ്ഥത ഉണ്ടായിരിക്കുന്നു. மூன்றாம் உலகம் எப்பொழுது வெடிக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. മൂന്നാമത്തെ ലോകമഹായുദ്ധം എപ്പോൾ സ്ഫോടനമായി பலவிதமான ஹைட்ரஜன் குண்டுகள், ഹൈഡ്രജൻ ബോംബ്, நைட்ரஜன் குண்டுகள், നൈട്രജൻ ബോംബ്, பலவிதமான ஏவுகணைகள், പലവിധമായ മിസൈൽസ്, பலவிதமான சைலண்ட் கில்லர்ஸ், സൈലന്റ് കില്ലേഴ്സ്, இப்படி எல்லாம் பிரியமானவர்களே ഇങ്ങനെയുള്ളതായ பல ஆயுதங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி இப்ப எல்லா நாடும் யுத்தத்திற்கு ரெடியா இருக்கிறது. എല്ലാ രാജ്യങ്ങളും യുദ്ധത്തിനായുള്ളതായ യുദ്ധ ആയുധങ്ങൾ ഒരുക്കി വെച്ച് യുദ്ധത്തിനായി ഒരുങ്ങിയിരിക്കുന്നു. இனி வரக்கூடிய காலம் பயங்கர கொடிய காலம். ഈ വരുന്ന ഭാവി കാലം അത് ദുഷ്കാലം. அதனாலதான் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். അനർത്ഥത്തിന് മുമ്പേ നീതിമാൻ എടുക്കപ്പെടുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. நேர்மையாய் நடந்தவர்கள் നേരുള്ളവരായി നടന്നവർ சமாதானத்துக்குள் பிரவேசித்து അവർ സമാധാനത്തിക്കുள் പ്രവേശിച്ച് பாருகிறார்கள். അവർ വിശ്രമിക്കുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. பிரியமானவரே, இந்த ஆத்மா எங்கே இருந்து வந்ததோ പ്രിയരേ, ഈ ആത്മാവ് എവിടെ നിന്ന് വന്നോ அதே இடத்திற்கு போய்விட்டது. അതേ സ്ഥലത്തിലേക്ക് തിരിഞ്ഞു മടങ്ങി ஆண்டுகள் நித்தியமா இயேசுவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. യുഗായുഗങ്ങൾ യേശുവുമായിട്ട് ചേർന്ന് ജീവിക്കുന്ന ഒരു ജീവിതം ഉണ്ട്. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. அப்போ மனுஷனுக்கு குறிக்கப்பட்டதான நாட்கள் இருக்கிறது. മനുഷ്യന് വേണ്ടി ദൈവം നിശ്ചയിച്ചിരിക്കുന്നതായ ദിവസങ്ങൾ മാത്രമേ ഉള്ളൂ. யோபு 14:5 படிக்கும் பொழுது യോബിന്റെ പുസ്തകം 17 അധ്യായം 5 വാക്യത്തിൽ மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. ദൈവം നിശ്ചയിച്ചതായ നാളുകൾ ദൈവം നിശ്ചയിച്ചിട്ടുണ്ട്. எல்லாருக்கும் குறிக்கப்பட்டதான நாட்கள் உண்டு. ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും ദൈവം നിശ്ചയിച്ച யாரும் நான் மரிக்க மாட்டேன்னு யாரும் இங்க சொல்ல முடியாது. ഞാൻ മരിക്കയില്ല എന്ന് ആർക്കും പറയാൻ കഴിയത്തില്ല. பிறந்த நாளை கேட்டா நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. ജനന ദിവസം ചോദിച്ചാൽ നിങ്ങൾ കൃത്യമായിട്ട് പറഞ്ഞത്. ரட்சிக்கப்பட்ட நாளை சொல்லுவீங்க.
சொல்லுவீர்கள். രക്ഷിക്കപ്പെട്ട ദിവസം പറയും. உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்த நாளை சொல்லுவீர்கள். സ്നാനമേറ്റ ദിവസം പറയും. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாட்களை சொல்லுவீர்கள். പരിശുദ്ധാത്മ പ്രാപിച്ച ദിവസം നമുക്ക് പറയാം. கல்யாண நாளை சொல்லுவீர்கள். വിവാഹ ദിവസത്തെ നമുക്ക് പറയാൻ കഴിയും. மரண நாளை சொல்ல முடியுமா? മരണത്തിന്റെ ദിവസത്തെ പറയാൻ കഴിയുമോ? மரணம் ஒரு அழைக்கப்பட்ட விருந்தாளி அல்ல. മരണം എന്ന് പറഞ്ഞാൽ ക്ഷണിക്കപ്പെട്ടതായ ഒരു അതിഥി അല്ല. மரணம் யாருக்கும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் சம்பவிக்கும். മരണം ആർക്ക് വേണമെങ്കിലും എപ്പോൾ വേണമെങ്കിലും സംഭവിക്കാം. அதனாலதான் எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். അതുകൊണ്ട് എപ്പോഴും നമുക്ക് ഒരുങ്ങിയിരിക്കണം. ரெபெக்கா ஆயத்தமா இருந்தால் ரெபெக்கா ഒരുങ്ങിയിരുന്നു. இந்த மனுஷனோட போகிறாயா? ഈ മനുഷ്യനോടൊപ്പം നീ പോകുമോ? போகிறேன் என்று நான் சொன்னார். പോകാമെന്ന് അവൾ പറഞ്ഞു. இது போலதான் இந்த சகோதரி ഇതുപോലെ ഈ സഹോദരി உலக பிரகாரமான வேலைகளை செய்தாலும் ലോകപ്രകാരമായ ജോലി ചെയ്തെങ്കിലും இன்னொரு பக்கம் இயேசுடைய வருகையில போகணுன்ற ஆசை இருந்தது. മറ്റൊരു ഭാഗത്ത് യേശുവിന്റെ വരവിൽ പോകണമെന്ന് ആഗ്രഹമുണ്ടായിരുന്നു. மரித்தா என்னுடைய ஆத்மா போய் இயேசுவோடு கோடாகோடி ஆண்டுகள் பரலோகத்தில் அந்த ஆத்மா இளைப்பாற வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. ഞാൻ മരിക്കുമെങ്കിൽ യുഗായുഗങ്ങൾ എന്റെ ആത്മാവ് യേശുവുമായിട്ട് വിശ്രമിക്കുമെന്നുള്ളതായ പ്രത്യാശയുണ്ടായിരുന്നു. தேவனுக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. பேப்பர்ல நீங்க படிப்பீங்க, வீர மரணம் அடைந்தார். നമ്മൾ പത്രത്തിൽ വായിക്കാറുണ്ട് അവർ മരണം വഹിച്ചു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. அதிகமாக இந்த மிலிட்டரி மேன்களை தான் போடுவாங்க. ഇങ്ങനെ സൈന്യത്തിൽ ഉള്ളവരുടെ മരണത്തെ കുറിച്ച് അങ്ങനെ എഴുതാറുണ്ട് പത്രങ്ങളിൽ. இதுதான் பெரியமானே வீர மரணம். ഇത് തന്നെയാണ് വീരമരണം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ ஒரு സ്തോത്രം. ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா சந்தோஷப்படணும், துக்கப்படணுமா? ഒരു ആത്മാവ് സ്വർഗ്ഗത്തിലേക്ക് പോയി കഴിഞ്ഞാൽ സന്തോഷിക്കണം അല്ലെങ്കിൽ ദുഃഖിക്കണം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. பகுதியில துக்கம் தான், ஏன்னா கொஞ்சம் வயசு குறைவு. ഇവർക്ക് പ്രായം കുറഞ്ഞത് കൊണ്ട് ശാരീരികമായി ദുഃഖമുണ്ടാകാം. 90 சங்கீதம் 10ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது 90 സങ്കീർത്തനത്തിലെ 10 വാക്യം വായിക്കുമ്പോൾ 70 பலத்தின் மிகுதியால் 80. ബലത്തിൻ മികുതിയാൽ 80. നമ്മുടെ ആയുസ് 70 സംവത്സരം ഏറെയായാൽ 80 എന്ന് നമ്മൾ വായിക്കുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. இவங்களுக்கு 50 வயசு கூட ஆகவில்லை. ഇവർക്ക് 50 പോലും എത്തിയിട്ടില്ല. ஏன் கர்த்தர் எடுத்தார்? എന്തിനാണ് കർത്താവ് இவ்வளவு சீக்கிரம் ஏன் மரிக்க வேண்டும்? എന്തിനാണ് ഇത്രയും നേരത്തെ മരിച്ചത്? இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடாது. ഇങ്ങനെ നമുക്ക് ചോദിപ്പാൻ നമുക്ക് പാടില്ല. உபாகமம் 29 29ல படிக்கும் பொழுது ആവർത്തനം 29 വായിക്കുമ്പോൾ பிரியமானவர்களே, மறைவானது கர்த்தருக்குரியது. മറഞ്ഞിരിക്കുന്നത് യഹോവയ്ക്കുള്ളത്. உருவாக்கப்பட்டதான வஸ்து ഉരുവാക്കപ്പെട്ടതായ വസ്തു உருவாக்கினவனை நோக்கி അത് ഉടമസ്ഥനെ നോക്കി நீ ஏன் என்னை இப்படி உண்டாக்கினாய்? നീ എന്തിനാ നീ എന്നെ ഇങ്ങനെ ജനിപ്പിച്ചു? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. என்னை ராஜ அரண்மனையில வைக்கிறதான ஒரு பூச்செண்டாக ഉണ്ടാக்க கூடாதா? എന്നെ രാജ കൊട്ടാരത്തിൽ ഇരിക്കുന്നതായ ഒരു പുഷ്പമായിട്ട് ഇനി ഉണ്ടാക്കാൻ പാടില്ലായിരുന്നു. சாதாரண உப்பெல்லாம் போடக்கூடியதான ஒரு சட்டியை போல நீ உண்டாக்கி வைத்தாய் என்று கேட்க கூடாது. ഒരു സാധാരണ ഒരു മൺചട്ടി പോലെ എന്നെ ഉണ്ടാക്കിയല്ലോ എന്ന് നമുക്ക് ചോദിപ്പാൻ പാടില്ല. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. அது அவன் கொய்யவன் தன்னுடைய மனதுக்கு ஏற்றபடி அவன் என்ன செய்யறான்? சிருஷ்டிக்கிறான். കുശവൻ തന്റെ മനസ്സിന്റെ ഇഷ്ടപ്രകാരം അവൻ ചെയ്തിരിക്കുന്നു. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ മഹത്വം. நாம் எல்லாரும் அவருடைய கையில உள்ளதான களிமண். നാം അവിടെ കയ്യിലുള്ളതായ കളിമണ്ണ് പോലെ. மனுஷனை தேவன் ഉണ്ടാக்கிற வேலையிலே മനുഷ്യൻ ദൈവം സൃഷ്ടിച്ച സമയത്ത് மண்ணினாலதான் உண்டாக்கினார். അവൻ ഭൂമിയിലെ പൊടിയിൽ നിന്ന് ഉണ്ടാക്കി. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. ஆனால் பிரியமானவர்களே, പക്ഷേ പ്രിയരേ, அவனுக்குள்ள விலையேறப்பட்ட ஒரு ஆத்மா இருக்கிறது. അവന്റെ വിലയേറിയ ഒരു ആത്മാവിനെ അവന്റെ ഉള്ളിൽ വെച്ചിരിക്കുന്നു. ശരീരமும் നമ്മുടെ ശരീരം கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ദൈവത്തിന്റെ സ്തോത്രം ஒரு மண்ணா இருக்கிறது. ഒരു പൊടി തന്നെ. ஆதாம் என்று சொன்னால் ആദാം എന്ന് പറഞ്ഞാൽ செம்மண் என்றுதான் அர்த்தம். ചെമ്മൺ എന്നാണ് അർത്ഥം. நீ மண்ணா இருக்கிறாய், നീ മണ്ണായി പൊടിയായിരിക്കുന്നു. நீ നീ திரும்புவா. പൊടിയിലേക്ക് തിരിഞ്ഞു പോകും. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. பிரியமானவர்களே, இந்த சரீரமும் ஆவியும் ഈ ശരീരവും ആത്മാവ് ஆத்மாவை பாதுகாக்கிறதான ஒரு கூடு. ആ ആത്മാവിനെ സൂക്ഷിക്കുന്നതായ ഒരു കൂടായിരിക്കും. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. அந்த ஆத்மாவை குறித்து தான் இயேசு சொன்னார். ഈ ആത്മാവിനെ കുറിച്ച് യേശു പറഞ്ഞു, ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ഈ ഒരു മനുഷ്യൻ ഈ ലോകം മുഴുവനും അവൻ ആദായപ്പെടുത്തിയെങ്കിലും தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? തന്റെ ജീവനെ നഷ്ടമാക്കുമെങ്കിൽ അവർക്ക് ലാഭം എത്ര? அதனால பிரியமானவர்களே, ആയതുകൊണ്ട് പ്രിയരേ, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தான் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை. ഒരു മനുഷ്യൻ ഈ ലോകത്തിലേക്ക് ഒന്നും കൊണ്ടുവന്നിട്ടില്ല, കൊണ്ടുപോകാനും പറ്റില്ല. கிரேக்க அரசனை குறித்து நாம் பார்க்கிறோம். ഗ്രേക്ക എംപയറിനെ കുറിച്ച് നാം വായിക്കുമ്പോൾ அந்த மகா അലക്സാണ്ടറെ കുറിച്ച് கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. மரண தருவாயில இருக்கும் பொழுது അവൻ മരണ അവസ്ഥയിലായിരിക്കുമ്പോൾ பிரதானிகளை அழைத்தான். അവന്റെ മിനിസ്റ്റർമാരെ വിളിച്ചു 3 மிக முக்கியமான காரியங்களை அறிவித்தான். 3 പ്രത്യേക കാര്യങ്ങളെ അറിയിച്ചു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. நான் மரித்தவுடன் ഞാൻ മരിച്ച ശേഷം என்னுடைய பிரேத பெட்டியை എന്റെ ശവപ്പെട്ടിയിലെ பிரதான டாக்
டாக்டர்கள் தான் சுமக்க வேண்டும். പ്രധാനപ്പെട്ടതായി ഡോക്ടർമാർ മാത്രമേ ചുമക്കേനും. காரணம் என்ன? കാരണം എന്താണ്? இந்த உலகம் அறியட்டும், ഈ ലോകം നശിക്കും. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. எல்லா டாக்டர்களும் அது போலவே அவருடைய அந்த பிரேதப்பெட்டியை சுமந்தார்கள். ആയതുപോലെ തന്നെ ഡോക്ടർമാരാണ് ആ ശവപ്പെട്ടിയെ ചുമന്നത്. டாக்டர் என்ன செய்ய முடியல? மகா அலெக்சாண்டர் சுகப்படுத்த முடியவில்லை. മഹാ അലക്സാണ്ട്രിയ അദ്ദേഹത്തെ സൗഖ്യമാക്കാൻ ഡോക്ടർമാരെ കൊണ്ട് எந்த டாக்டர் கண்டுபிடிச்சாங்க கொரோனாவுக்கு மருந்து? ഏത് ഡോക്ടറാണ് കൊറോണയ്ക്ക് മരുന്ന് കണ്ടുപിടിച്ചത്? 2020 லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். 2020 ആണ്ടില് ഒരുപാട് ലക്ഷക്കണക്കായ ജനങ്ങൾ മരിച്ചു. அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் மரித்தார்கள். അമേരിക്കയിൽ തന്നെ ഒരു ദിവസത്തിന് 1000-2000 പേരാണ് മരിച്ചുകൊണ്ടിരുന്നത്. தமிழ்நாடு, கேரளா எல்லா பகுதியிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்காங்கே மரணங்கள் உண்டான. തമിഴ്നാട്, കേരള എല്ലാ സ്ഥലങ്ങളിലും മരണങ്ങളായിരുന്നു ആ ദിവസങ്ങളിൽ. அந்த ஆஸ்பத்திரியில முன்பகுதியில கொண்டு போறாங்க. ആ ഹോസ്പിറ്റലുകളൊക്കെയും മുൻഭാഗത്ത് തന്നെ ഒരുപാട് മരണങ്ങൾ உயிரோடு கொண்டு போகிறார்கள். ജീവനോട് കൊണ്ടുപോകുന്നു. பகுதியில டெட் பாடியா கொண்டு போகிறார்கள். പുറത്തു വരുമ്പോൾ അത് മൃതദേഹമായിട്ട് கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. அதனால பிரியமானவர்களே, டாக்டர் சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் தான். എങ്കിലും ഡോക്ടർമാരൊക്കെയും നമ്മെപ്പോൾ സ്വാഭാവികമായി മനുഷ്യർ തന്നെയാണ്. எத்தனை டாக்டர்ஸ்கள், மூத்த டாக்டர்ஸ்கள் எல்லாம் கொரோனா நாட்களில் மரித்து போனார்கள். വളരെ സീനിയറായ ഡോക്ടർമാർ പോലും ഈ കൊറോണ സമയത്ത് മരണപ്പെട്ടു. அதனாலதான் அவர் சொல்றார், எல்லா டாக்டர்ஸ் அறியட்டும், இந்த உலகம் அறியட்டும். അതുകൊണ്ടാണ് അലക്സാണ്ടർ പറഞ്ഞത് എല്ലാ ഡോക്ടർമാരും വരട്ടെ, നശിക്കട്ടെ എന്ന്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. பிறகு அவர் பிரதானிகளிடத்துல சொன்னது என்ன? മറ്റു മന്ത്രിമാരുടെ അടുത്ത് പറഞ്ഞത് എന്താ? நான் சேர்த்து வைத்த தங்க நாணயங்கள், நான் சேர்த்து வச்சிருக்கிறதாയ പൊന്നാണയങ്ങൾ, வைர கற்கள், வைர கற்கள் அந்த அடக்க ஆராதனை ஊர்வலத்துல புகை போல போட்டுக்கொண்டே போக வேண்டும். അടക്ക ശുശ്രൂഷ ജാഥയിലെ അങ്ങനെ തന്നെ പുഷ്പത്തെ പോലെ വാരിയടിച്ചുകൊണ്ട് இந்த முழு உலகம் அறியட்டும், ഇത് മുഴു ലോകം അറിയട്ടെ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. மனுஷன் இந்த உலகத்துல எவ்வளவோ பிரயாசப்படுறார், ராத்திரியும் பகலும். മനുഷ്യൻ രാത്രിയും രാപ്പകൽ അവൻ അധ്വാനിക്കുന്നു, ஆனா ஒன்று கொண்டு போவதில்லை. ഒന്നും കൊണ്ടുപോകുന്നില്ല. மனுஷன் பிறக்கிற வேலையில ജനിക്കുന്ന സമയത്ത് அந்த குழந்தைகளை பாருங்க, 2 கையும் அப்படியே இறுக இருக்கும். ആ കുഞ്ഞുങ്ങളുടെ കൈ ഇങ്ങനെ ടൈറ്റ് ആയിട്ട് പിടിച്ചിരിക്കും. 2 கையில சின்ன தங்க மோதிரம் கொண்டு வர்றது போல. അവര് വരുന്ന സമയത്ത് തന്നെ இந்த സ്വർണ്ണ മോതിരം കൊണ്ടുവരുന്ന പോലെ ஒவ்வொரு விரலும் ஓபன் பண்ணி பாருங்க, ஒன்றுமே இருக்காது. ആ വിരലുകളെ ഓപ്പൺ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ மனுஷன் ஒன்று கொண்டு வந்ததில்லை, அவன் கொண்டு போவது இல்லை. മനുഷ്യൻ ഒന്നും കൊണ്ടുവന്നിട്ടുമില്ല, കൊണ്ടുപോകുന്നതുമില്ല. ஏதோ சில வேலையில ஒரு காயின்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், வைக்கலாம் காயின்ஸ். ചില സന്ദർഭങ്ങളിൽ എന്തെങ്കിലും കോയിൻസ് വയ്ക്കാറുണ്ട്. ஒரு இடத்துல நான் ஒரு டெட் பாடி பார்க்க போனேன். ഒരു സ്ഥലത്ത് ഞാൻ ഒരു മൃതദേഹം കാണാൻ പോയി. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 2 கண்ணுல பாத்தீங்கன்னா, இந்த கண்ணுல ஒரு 2 ரூபாய் காயின்ஸ், அடுத்த கண்ணுல 2 ரூபாய் காயின்ஸ். ഇങ്ങനെ 2 കണ്ണുകളിലും 2 രൂപയുടെ കോയിൻസ് അവരെ ഒട്ടിച്ചു വെച്ചിരുന്നു. அப்ப காரணம் என்ன? കാരണം എന്താണ്? கேட்ட வேலையில சொன்னார்கள், ചോദിച്ചപ്പോൾ അവർ പറഞ്ഞു, அந்த ஐயா மரித்ததே தெரியாது. അവർ മരിച്ചു എന്നുള്ളത് ഞങ്ങൾക്ക് ഒട്ടറിഞ്ഞുകൂടായിരുന്നു. ஏன்னா கண்ணு மூட யாரும் கிடையாது. അവർ കണ്ണടിപ്പാൻ ആരും ഇല്ലായിരുന്നു. கண்ணை திறந்து மரிச்சாரு. കണ്ണങ്ങനെ തുറന്നു വെച്ചത് மரிச்சாரு. വാ പൊളിച്ചിട്ടാണ്. அதனாலதான் யாராவது மரித்தால் உடனே கண்ணை மூட வேண்டும். ആരെങ്കിലും മരിച്ചു കഴിഞ്ഞാൽ ഉടൻ തന്നെ കണ്ണ് അടയ്ക്കണം. அப்படி இல்லாவிட்டால் வாயை மண்டக்கட்டை போட வேண்டும். അങ്ങനെ മരിക്കുമ്പോൾ അവർ വായ മൂടി കണ്ണ് കെട്ടണം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பிரியமானவர்களே, பாருங்க, எப்படியோ அந்த காயின்ஸ் ஒரு 4 ரூபாய் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. 4 രൂപ എടുത്ത് 2 കണ്ണിലും എടുത്ത് 2 രൂപ കോയിൻസ്. இப்ப பாருங்க, 4 ரூபாய் இடத்தான் போறாரு. അവർ 4 രൂപയോട് கோடியா மனுஷன் சம்பாதித்தாலும், കോടികൾ സമ്പാദിച്ചെങ്കിലും, மனுஷன் இந்த முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், മുഴു ലോകത്തെയും ആദായപ്പെടുത്തിയെങ്കിലും, ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? തന്റെ ജീവനെ നഷ്ടപ്പെടുത്തുമെങ്കിൽ അവർക്ക് ലാഭം എന്ത്? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. மூன்றாவதாக அவர் பிரதானத்துல சொன்னது என்ன? തന്റെ മന്ത്രിമാരോട് മൂന്നാമതായിട്ട് പറഞ്ഞത് நான் மரித்த பிறகு, ഞാൻ മരിച്ച ശേഷം ശവപ്പെട്ടിയിலே എന്റെ ശവപ്പെട്ടിയിൽ 2 துவாரத்தை போட வேண்டும். 2 ദ്വാരങ്ങൾ ഇടേണ്ടം. 2 கையை வெளியில போட வேண்டும். എന്റെ 2 കൈകളും പുറത്ത് ഇടണം. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ഞാൻ ഒന്നും കൊണ്ടുവന്നിട്ടില്ല, ஒன்றும் கொண்டு போவதில்லை. ഒന്നും കൊണ്ടുപോകുന്നില്ല. இந்த உலகம் அறியட்டும். ഈ ലോകം അറിയട്ടെ. மனுஷன் தன்னுடைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டுக்கு செலவு பண்ற வீடை கொண்டு போக முடியுமா? മനുഷ്യരല്ലോ കോടികൾ ചെലവാക്കി വീട് പണിയുന്നുണ്ട്, വീടിനെ കൊണ്ടുപോകാൻ കഴിയുമോ? கொண்டு போக முடியாது. ആർക്കും കൊണ്ടുപോകാൻ കഴിയത്തില്ല. அதனாலதான் சாராய் நவரோஜி அம்மா ஒரு அருமையான பாட்டு അതുകൊണ്ട് பாடுறாங்க. സാറാ നവരോജിന് അമ്മച്ചി ഇങ്ങനെ ഒരു പാട്ട് പാടിയിട്ടുണ്ട്. தெரிஞ்சவங்க என் கூட பாடுங்க. கட்டின வீடும் நிலம்பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கட்டில வீடும் நிலம் பொருளும்
கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு நாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. மலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகுமாயை நிலைத்திடா அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சகோதரி அறிந்த சத்தியத்துக்காக வைராக்கியமாக ஜீவித்தார்கள். இப்படிப்பட்ட சகோதரி அறிந்த சத்தியத்தினால் ஒரு வைராக்கியத்தோடு போராட்டத்தை போராடினார்கள். நல்ல போர் பொருதி விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள். விசுவாசம் காத்து ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். அவர் ஓட்டம் திகைச்சு. பரிசுத்த பவுலும் கூட விசுத்த பவுல் தேகத்தை விட்டு பிரியும் பொழுது தேகத்தை விட்டு பிரிந்த சமயத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் சொல்லுகிறார், ஜீவனோடு இருக்கும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போர் பொருதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஸ்தோத்திரம். ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டம் திகைச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய மகத்துவம். ஓட்ட பந்தயம் சொன்னா ஒரு ஓடுகளம் என்று പറയുമ്പോൾ கடைசி வரைக்கும் ஓட வேண்டும். அவசானம் வரை ஓடி தீர்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவ ஜீவியம் என்று പറഞ്ഞാൽ போராட்டமான ஒரு ஜீவியம் தான். ஒரு போராட்டம் நிறைஞ்ச ஜீவியம் തന്നെയാണ്. பெந்தகோஸ்துக்காரங்க யாரும் விரும்ப மாட்டாங்க. അതുകൊണ്ടാണ് പെന്തകോസ്ത് എന്ന് പറഞ്ഞാൽ ആർക്കും ഇഷ്ടമില്ല. சில காலேஜ்ல எல்லாம் கூட பாருங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்க. சில காலேஜ்களில் எல்லாம் பெந்தகோஸ்துக்காரருக்கு ஜോലിகள் தரதில்ல. நிந்தைகள் பல அவமானங்கள் உண்டு. நிந்தகள் அவமானங்கள் உண்டு. கிறிஸ்டியானிகளுக்கு சகோதரி எல்லாம் சகித்தார்கள். நீக்கு சகோதரி எல்லாம் சகிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடினார்கள். நல்ல போர் பொருதி விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக் கொண்டார்கள். அவசானம் வரை விசுவாசம் காத்து. பரலோகத்தில் அவர்களுக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:11 படிக்கிறோம். வெளிப்பாடு 3:11 வாയിക്കുമ്പോൾ ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக் கொண்டது. നിന്റെ കിരീടം ആരും എടുത്തുകൊള്ളാതെ നിനക്കുള്ളതേ നീ സൂക്ഷിക്കുക. ஒவ்வொருத்தருக்கும் கிரீடம் உண்டு பிரியமானவர்களே. ഓരോ വ്യക്തിക്കും ദൈവം കിരീടം വെച്ചിട്ടുണ്ട്. அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ആ കിരീടം പ്രാപിക്കണമെങ്കിൽ இந்த சகோதரியை போல நல்ல ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும். ഈ സഹോദരി പോലെ തന്നെ നല്ലൊരു ജീവിതം നയിക്കണം. இந்த சகோதரி பரலோகத்தில் போய் பார்க்க வேண்டும் என்றால் ഈ സഹോദരി സ്വർഗ്ഗത്തിൽ പോയി കാണണമെങ്കിൽ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. அவர் குடும்பத்தார், അവർ കുടുംബ இந்த അംഗങ്ങൾ சத்தியத்தை கேட்கிறவர்கள் ഈ സത്യം കേൾക്കുന്നവർ எல்லாரும் இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுது നാം ഈ ഭൂമിയിൽ ജീവിക്കുന്ന സമയത്ത് லீலி புஷ்பத்தை போல അലീലി പുഷ്പത്തെ പോലെ வாசனை ஜீவியத்தை செய்ய வேண்டும். ഒരു സൗരഭ്യമായ ജീവിതം നയിക്കണം. சில வாசனைகள பூக்களை பாருங்க, ചില സൗരഭ്യമുള്ളതായ പുഷ്പത്തെ കാണുമ്പോൾ கசக்கினால் அது வாசனை கொடுக்கும். അതിങ്ങനെ കസക്കിയാലും അത് മണക്കും. அதை காலில் போட்டு மிதித்தாலும் வாசனை கொடுக்கும். കാലിൽ നാം ചവിട്ടുമെങ്കിലും അത് നല്ല സൗരഭ്യം തരും. பனி நீர் புஷ்பம் താഴ്വരയുടെ താഴ്വരയിൽ പനി നീർ പുഷ്പം സാരൂനിലവൻ. താഴ്വരയുടെ താഴ്വരയിൽ സൗന്ദര്യ സമ്പൂർണമേ വിശുദ്ധരിൽ നടുവിൽ ശുദ്ധനവൻ. സൗന്ദര്യ സമ്പൂർണനേ വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയരേ. ജീവകാലമെല്ലാം ഈ വരൂ യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം அதனால ഉണ്ടാകട്ടെ. பிரியமானவர்களே, இன்னைக்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ, പോൾ തീമോസിലേക്ക് പറയാം, நல்ல തീമോസിലേക്ക് പറയാം, போராட்டத்தில் போராடு, നല്ല പോർ പൊരുതി நித்திய ஜீவனை பற்றிக்கொள். നിത്യജീവൻ പ്രാപിക്കുക. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த சகோதரி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆத்துமா போயிருக்கிறார். ഈ സഹോദരി നിത്യജീവൻ പ്രാപിക്കേണ്ടതിന് ഇവരുടെ ആത്മാവ് കടന്നു ചെന്നിരിക്കും. நாமும் இந்த பூமியில ஜீவிக்கிற வேலையில் നാം ഈ ഭൂമിയിൽ ജീവിക്കുന്ന ഈ കാലത്ത് நித்திய ஜீவனை அடைய வேண்டும். നമുക്കും നിത്യജീവൻ പ്രാപിക്കണം. நான் அழிந்து என்னுடைய ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. എന്റെ ആത്മാവ് ഒരിക്കലും നരകത്തിൽ പോകാൻ പാടില്ല. அந்த ஐஸ்வர்யன் பாருங்கள், இந்த உலகத்துல ஜீவிக்கும் பொழுது ആ ധനവാൻ ഈ ലോകത്തിൽ ആ ജീവിക്കുന്ന സമയത്ത് சுகபோகமான ஒரு வாழ்க்கை செய்தான். വളരെ ലക്സുറി ആയിട്ട് അവൻ ജീവിച്ചു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை செய்தான். ഒരു ആഡംബരമായ ജീവിതം നയിച്ചു. இன்றைக்கு இந்த உலகத்துல ரொம்ப ஆடம்பரமா ஜீவிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் தான். ഇന്ന് ലോകത്തിൽ വളരെ ആഡംബരമായി ജീവിക്കുന്നത് ക്രൈസ്തവരാണ്. கிறிஸ்துமஸ் பண்டிகை வரப்போகிறது. ആ ക്രിസ്മസ് വർഷം വരാൻ പോകുന്നത്. இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே எங்க பிறந்தார்? பெத்லகேம்ல பிறந்தார். യേശു കർത്താവ് എവിടെയാണ് ജനിച്ചത്? ബെത്ലഹേമിലാണ്. மீகா 5:2 படிக்கும் பொழுது മീഖാ 5:2 വായിക്കുമ്പോൾ ஆயிரங்களுக்குள் சிறிதான பெத்லகேம், ആയിരങ്ങളിൽ ചെറുതായി ബെത്ലഹേം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. பெத்லகேமுடைய ஒரு வாழ்க்கை நம்ம செய்கிறோமா? ആ ബെത്ലഹേമിന്റെ ഒരു ജീവിതം മാതൃക നമ്മൾ നയിക്കുന്നുണ്ടോ? இயேசு இந்த பூமியில எவ்வளவு மனத்தாழ்மையாக ஜீவித்தார். യേശു ഈ ലോകത്തിൽ എത്ര ശാന്തനായി താഴ്മയായി ജീവിച്ചു. ஆனால் அந்த ஐஸ்வர்யவானோ പക്ഷെ ആ ധനവാൻ ஆடம்பரமா ஜீவித்தார். വളരെ ആഡംബരമായി ജീവിച്ചു. நரகம் பாதாளத்துக்கு போகணும்னு சொன்னா നരകത്തിനും പാതാളത്തിനും പോകணுമേ. ஏசாயா 14:11 படிக்கும் பொழுது യെശയ്യാവ് 14:11 വായിക്കുന്നത് പോലെ ஆடம்பர ஜீவி யார் செய்யறாங்க எல்லாம் அங்க நரகம் பாதாளத்துக்கு போகிறாங்க. വളരെ ആഡംബരമായിട്ട് ആരെല്ലാം ജീവിതം നയിക്കുന്നവർക്ക് പാതാളത്തിലേക്ക് പോകാം. பாதாளம்னு சொன்னா പാതാളം എന്ന് പറയുമ്പോൾ போனால் திரும்பி வராத ஒரு தேசம். ചെന്നാൽ തിരിച്ചു വരാൻ കഴിയാത്ത இந்த ഒരു உலகத்துல രാജ്യം. மனுஷன் பாருங்க எங்க போனாலும் திரும்பி வந்து விடுகிறான். ഈ ലോകത്തിൽ മനുഷ്യൻ എവിടെ പോയാലും തിരിച്ചു വത്ത്. யோபு 10:21 நம்ம படிக்கிறோம். യോബ് 10:21 വായിക്കുമ്പോൾ போனால் திரும்பி வராத ஒரு தேசம், പോയാൽ തിരിച്ചു വരാൻ കഴിയാത്ത ആ ദേശം, வெளிச்சமும் கூட இருளாய் மாறக்கூடிய தேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. அதனால பிரியமானவர்களே, ആ പ്രിയരെ, பாருங்க உலகத்துல மனுஷன் எங்கெங்கயோ போறான். அமெரிக்கா போறான், லண்டன் போறான், ஜப்பான் போறான், ചന്ദ്രമണ്ഡലത്തിൽ പോയാൽ തിരികെ ഈ വന്നിരുന്നു. ലോകത്തിലെ മനുഷ്യന്റെ എല്ലാ സ്ഥലത്തും അമേരിക്ക, ജപ്പാൻ പോകുന്നു. ചന്ദ്രനിലേക്ക് പോയാലും മടങ്ങി തിരിച്ചു. பாதாளம் போயிட்டா திரும்பி வர முடியும். പക്ഷെ പാതാളത്തിലേക്ക് പോയാൽ തിരിച്ചെത്താൻ കഴിയില്ല. மனுஷனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் பிரியமானவர்களே. മനുഷ്യന് ഒരു ജീവിതം മാത്രമേ ഉള്ളൂ പ്രിയരെ. இந்த வாழ்க்கை, இந்த சகோதரி ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக ஜீவித்தார்கள். തന്റെ ഒരു ജീവിതത്തിൽ ഈ സഹോദരി യേശുവിനായി മാത്രം ജീവിച്ചു. அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் അതിന് ഞങ്ങൾ காணப்படுகிறோம். സാക്ഷികളായിരിക്കുന്നു. தேவனுக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന് മഹത്വം. நேரம் முடிக்கிறேன். ഞാൻ സമയമായതുകൊണ്ട് ഞാൻ நல்ல അവസാനിക്കുന്നു. பிரியமானவர்களே, இந்த சகோதரியை போல ഈ സഹോദരിയെ പോലെ நாமும் கூட நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் தாமே உதவி செய்வார். നമുക്കും ഈ ഓട്ടം ഓടി തികയ്പ്പാൻ കർത്താവ് നമ്മെ സഹായിക്കട്ടെ. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய